இயேசுவின் சிலுவை மரணம் தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதலை வெளிப்படுத்தினர். அந்த மரணத்தினால உங்களுக்கு எனக்கும் விடுதலையை சம்பாதித்து விட்டார். இதுல இருந்து விடுதலை 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தினால் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கைகள். வீணான நடக்கைன்னு சொல்லும் பொழுது போகிற தவறான பாதை, வாழ்க்கையில போற தவறான வழியிலிருந்து மீட்பு வர வேண்டும்னா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும். அது ஒண்ணுதான் உன்னை மீட்டுக்கொள்ள முடியும். 2வது பாருங்க, சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். வாழ்க்கையில நிம்மதியை கெடுக்கிற வியாதிகள், பிசாசின் அலக்களிப்புகள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறதா? இந்த சாபத்திலிருந்து மீட்கும்படியாக, மீட்கும் பொருளாக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். 3வது, தண்டனையிலிருந்து நம்மை மீட்கும்படியாக இயேசு சிலுவையிலே தொங்கினார். யோவான் 3வது அதிகாரம் 16 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படும். இன்னைக்கு பாருங்க, ஒரு மிகப்பெரிய தண்டனை நோக்கி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு அழிவை நோக்கி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. நரகத்தை நோக்கி நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அழிவிலிருந்து, தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்தாருங்க.